ஹாய் டியர்ஸ், ஐம் கிருத்தி. டுடே நம்ம வீமென் குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஏன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், நம்ம டயாங்கோட பர்த்டே. ஸோ போன பர்த்டேக்கும் ஜெனி பர்த்டே அண்ட் டயாங் பர்த்டேன்றனால நம்ம நடுவில் நம்ம ஃபோர்ஸ் பண்ணிட்டோம். அதாவது ஜெனி பர்த்டே முடிகிறதும் டயாங்கோட பர்த்டே ஸ்டார்ட் ஆகும்போது ஃபோர்ஸ் பண்ணிட்டோம். இப்போவும் அதே தான். நம்ம ஃபேமிலியில் இன்னொரு பர்சனுக்கு பர்த்டே, நம்ம டயாங் பர்த்டே அன்னைக்கு தான். அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த மாடலில் வந்து ஸ்டோரி கொடுங்க அப்படி சொல்லி. அதனால தான் வீமென் குக்கோட நான் வந்துட்டேன். அண்ட் லைக் இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் தான் நினைக்கிறேன். டியர் சாரி, உங்கள் நேம் மறந்துட்டேன். சரிடா, 29 நம்ம ஜெனியோட பர்த்டே அண்ட் 30 நம்ம டயாங் அண்டு அந்த டியரோட பர்த்டே. ஸோ டியர் மலையாளி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐ மீன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு நேம் சாரி டியர் மறந்துருச்சு. அவங்க எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே. அண்ட் 29 பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், 30 பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அங்கே எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணிடுறேன். அண்ட் டயாங், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அடிக்கடி எனக்கு உன் மேலே கோபம் வரும், ஆனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீரியஸாக. வேறு என்ன சொல்கிறது, சீரியஸாக எனக்கு டைம் இல்லை, நான் சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணணும். ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, நான் எங்கள் வீட்டில் இல்லைன்னு சொல்லிவிட்டு. ஸோ எனக்கு ரெக்கார்ட் பண்ண இங்கே டைம் கிடைக்காது. ஸோ எவ்வளோ நேரம் போடுவேன்னு தெரியல. போடுற வரைக்கும் நீங்களும் என்ஜாய் பண்ணி கேளுங்க. அண்ட் டயாங், ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே. அண்ட் ஜெனி, ஹாப்பி பர்த்டே டியர். உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. அண்ட் டியர்ஸ் யாருக்கு பர்த்டேவாக இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் வீடியோ போடுற வரைக்கும். ஓகேவா? ஓகே டியர்ஸ், இது வீமென் குக்கோட ஒன் ஷாட். இந்த ஒன் ஷாட் நேம் வந்து என்னில் உன் காதல், உன்னில் என் காதல். இது உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னா, என் மனசில் அவங்க இருக்காங்க, அவங்க மனசில் அவங்க இருக்காங்க, அதுதான் மீன் ஆகும். சுற்றி சுற்றி ஒரு ட்ரையாங்கல்லையே இந்த லவ் வர மாதிரி இருக்கும். அண்ட் கன்ஃபார்ம் இந்த லவ் வந்து உங்களை கொஞ்சமாவது டச் பண்ணும். ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எப்பயும் மாதிரி தான், டோன்ட் பி அடிக்டட், ஹெட்செட் போட மறந்துடாதீங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன தெரியுமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அங்கே எல்லாருக்கும் ஜிமினை தெரியும்ல. நான் ஜிமினோட க்ளோஸ் 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 ஃப்ரெண்ட். ஜிமின் உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்னை பற்றி சொல்லியிருக்கானான்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் எல்லார் பற்றியும் ஜிமின் என்கிட்ட தான் சொல்லியிருக்கான். ஜிமினுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும், ஜிமின் யாரை மிஸ் பண்ணுறான், யாரை ரொம்ப லவ் பண்ணுறான், யார் வேணும்னு நினைக்கிறான், எப்போ எந்த முடிவு எடுப்பான், அவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவனுக்கு பிடிச்ச டேட் என்ன, பிடிக்காத டேட் என்ன, அவன் எப்பப்போ எப்படி இருப்பான், அவன் என்ன பண்ணான், இதெல்லாம் என்னை விட அதிகமாக யாருக்கு தெரியும் சொல்லுங்கள்? ஜிமின் கூட சுற்றுவாங்க தான். ஜிமின் என்னோடய ஃப்ரெண்ட், ஜிமின் எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை, ஜிமின் எனக்கு தான் ஃப்ரெண்ட். கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஜிமின் என்னோட க்ரஷ் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஜிமினை லவ் பண்ணுறதுக்குன்னு. ஒரு ஆளாக இருந்தால் பரவாயில்ல, 2 பேராச்சே. இது எல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க தானே? அது எனக்கு நல்லாவே தெரியும். ஜிமினுக்கு நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இன்னும் நான் யாருன்னு கண்டுபிடிக்கலையான்னு, நான் தான் ஜிமினோட டைரி மட்டும் இல்லை, நான் ஜிமினோட ஒரு ஹாப்பினஸ், ஜிமினோட மெமரிஸை ரீகால் பண்ணுற ஒரு புக். அவன் எழுதும்போது நான் ஒரு நோட் தான், ஆனால் அவன் முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு அழகான ஒரு புக். அதை ஜிமின் ரீட் பண்ணும்போதெல்லாம் அப்பப்போ ஸ்மைல் கொடுப்பேன், அப்பப்போ அழ வச்சிருவேன், கொஞ்சம் அவனை சிரிக்க வச்சிருவேன், அதே நேரத்தில் அவனை சிந்திக்கவும் வைப்பேன். ஜிமினுக்கு என்னால் நிறைய மெமரிஸ், எனக்கும் ஜிமினால் நிறைய மெமரிஸ். உருவமே இல்லாத எனக்கு அவனோட கதையால் எனக்குள்ள ஒரு உருவத்தை கொடுத்துட்டான். இன்ன வரைக்கும் ஜிமினுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு
யாருக்குமே தெரியாது என்னை தவிர. இன்றைக்கி ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், அது கூட எனக்கு தான் தெரியும். ஜிமின் ஏன் ஹாப்பியாக இருக்கான்னா அதை நான் சொல்லக்கூடாதுல்ல. நான் தான் ஜிமினோட சீக்ரெட் ஃப்ரெண்ட் ஆச்சே. அதை உங்ககிட்ட சொன்னால் அப்புறம் என்னோட ஜிமின் என்கிட்ட கோவப்படுவானே. அதனால் அதை நான் சொல்ல மாட்டேன். அச்சச்சோ, என்ன 2 பேர் எங்கே வராங்க? ஐயோ ஜிமின், என்னை நீ எங்கே வச்சுட்டு போயிருக்க? அவங்க 2 பேர் வந்து என்னை எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஜிமின்? ஜிமின் எங்கே இருக்க ஜிமின்? ஆமாம் இல்லை, ஜிமினுக்கு நான் பேசினா கேட்காதே. ஆனால் அவங்க 2 பேர் இதை பார்க்கக்கூடாது அப்படி சொல்லி அந்த டைரி தான், அந்த டைரி பேசுகிற மாதிரி, ஓகேங்களா? இப்போ அந்த டைரி தான் யோசிச்சுட்ருக்கு. இப்போ இங்கே ஜங்குக், இங்கே பாரு, என்னவோ நடந்தது நடந்துருச்சு, ஓகேவா? என் பர்த்டே அன்னைக்கு தான் மேரேஜுன்னு இருக்குன்னா அது யாராலையும் மாற்ற முடியாது. தெரியும் டயாங், நீ போயிட்டு ரிட்டன் வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஜங்குக், எனக்கு ஜிமின் இம்பார்ட்டன்ட், எனக்கும் தான் ஜிமின் இம்பார்ட்டன்ட் டயாங். ஓகே, உனக்கும் இம்பார்ட்டன்ட், எனக்கும் இம்பார்ட்டன்ட். நம்ம 2 பேருக்கு தானே ஜிமின் கூட மேரேஜ் ஆக போகுது. அது என்னவோ உண்மைதான். ஆனால் ஜிமினை ரொம்ப நீ காயப்படுத்திட்ட தெரியுமா? தெரியும் ஜங்குக், எனக்கு தெரியும் எவ்வளோ காயப்படுத்தினேன்னு. அதான் என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜங்குக். சரி சரி விட பார்த்துக்கலாம். ஆனால் ஜிமினை நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும்டா. அதுக்குன்னு ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு என்னோட குள்ளச்சிக்கிட்ட வந்த. ஓய், என்ன என் மூச்சுக்கிட்ட நான் வருவேன். இங்கே பாரு டயாங், என் குள்ளச்சிக்கிட்ட நீ ஓவராக நெருங்கி வந்த என்னடா பண்ணுவேன்? என்ன வேணா பண்ணுவேன் அப்படி சொல்லி இவங்க 2 பேர் ஒரு மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டே டயாங் ஏதோ பின்னாடி போகிறேன்னு சொல்லி அந்த டைரியை தட்டி விட்டுறான். அச்சோ அச்சோ, போச்சு போச்சு போச்சு, நான் கீழே விழுந்துட்டேன். எடுத்து அப்படி வச்சுருங்க, ஓப்பன் பண்ணாதீங்க, இது உங்கள் 2 பேருக்கும் தெரியக்கூடாது. ஜிமினா கொடுக்குற வரைக்கும் நான் உங்ககிட்ட வரக்கூடாது அப்படி சொல்லி அந்த டைரி யோசிக்க இப்போ டயாங் அது குனிஞ்சு எடுக்கிறான். எடுத்து அங்கே இருக்க ஒரு ட்ராக்கு மேலே வச்சுட்டு ரிட்டன் நம்ம ஜங்குக் கூட சண்டை போட இப்போ ஜங்குக், ஏய் டயாங் ஒன்ஸ் அகெயின் அப்படி சொல்லி திரும்பி அந்த டைரியை தான் பார்க்குறான். அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, லைட் பர்பிள் கலர். அது அழகாக க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்குது. அதில் எல்லோ கலரில் ஒரு மாதிரி ஒரு ட்ரா பண்ணி வச்சுருக்கான் ஜிமின். ஜங்குக் அதையே பார்த்துட்ருக்கான். ஏய் என்னடா பார்க்குற? இல்லை டயாங், அங்கே பாரு, அது ஜிமினோட டைரியா என்ன? அப்படி தான் நினைக்கிறேன். டயாங், அதை படிக்கலாமா? என்னடா சொல்கிற? இல்லை டயாங், என்ன தான் எழுதியிருக்கான்னு பார்க்கலாமே, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல அப்படி சொல்லி டயாங் வெளியே போகலான்னு போக இப்போ ஜங்குக் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு, டயாங் இதை நம்ம 2 பேர் தான் படிக்கணும், இது நம்ம 2 பேருக்கான டைரி அப்படி சொல்லி ஜங்குக்கு அந்த ஃப்ரண்ட் பேஜை காட்ட டயாங் திரும்பிட்டு, என்னடா சொல்கிற? நமக்கு தான் எழுதியிருக்கான் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே அந்த பெட்டில் உட்கார டயாங்கும் ஓடி வந்து ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு, டேய் என்னடா இது, எனக்கு தெரிஞ்ச நம்மக்கிட்ட சொல்ல முடியாதது எல்லாத்தையும் இதில் சொல்லியிருக்கானே என்னவோ இருக்குமோ அப்படி தான் நினைக்கிறேன் டயாங், பார்ப்போமா? ஓகே ஜிகே பாரு அப்படி சொல்லிவிட்டு அந்த டைரி ஓப்பன் பண்ண இப்போ ஃபஸ்ட் பேஜ். நானும் எவ்வளோ டேஸ் தான் வெயிட் பண்ணுறது, டயாங் மாமா என்னை லவ் பண்ணுவாரா மாட்டாரா? நான் நிறைய தடவை போய், மாமா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ மாமான்னு பல டைம் சொல்லிட்டேன். ஆனால் டயாங் மாமா மனசில் நான் தான் இல்லையே, துளி கூட நான் இல்லை. மாமா மனசில் யார் இருக்கான்னு எனக்கு தெரியுமா? ஜெனி, அவள் ஃபுல் நேம் ஜனனி, எல்லோரும் அவளை ஜெனின்னு கூப்பிடுவாங்க. அவள் தான் என்னோட மாமா. மனசு ஃபுல்லாக இருக்கு, எனக்கு கஷ்டமாக இருக்குது தெரியுமா? மாமா எப்போ பாரு அந்த ஜெனி கூடயே போகிறது,
எனக்கு கோபமாக வருது. ஆனால் மாமா முன்னாடி சிரிச்சிட்ருக்கேன். நான் போய் மாமா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். நீ சின்ன பையன்றான். நான் சின்ன பையனா? நீயே சொல்ல. அவனை விட நான் 4 இயர்ஸா 4.5 இயர்ஸ் சின்ன பையன், ஒத்துக்கிறேன். 4.5 வருஷம் தானே. ஜெனிக்கும் அவனுக்கு எவ்வளோ இயர்ஸ் டிஃப்ரெண்ட் தெரியுமா? என்னை விட ஜெனி சின்ன பொண்ணு தான். ஆனால் அதெல்லாம் டயாங் மாமாவுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு டயாங் மாமா தானே பிடிச்சிருக்கு. சின்ன வயசுலேருந்து நான் ஆசைப்பட்டதை கேட்காம எனக்கு வாங்கி தந்தது டயாங் மாமா தானே. அவர்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ, இந்த ஜிமினுக்காக எது வேணாலும் வாங்கி தருவார். அதுதான் எனக்கு அவர் மேலே லவ் அதிகமாக வர வச்சிருச்சு. இன்றைக்கும் போய் ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்கேன். ஆனால் மாமா ஒத்துப்பாரான்னு தெரியலையே. இங்கே ஒரு டாட் வச்சுருக்கேன். இதே மாதிரி என்னோடய லைஃப் ஒன்றும் தெரியாத ஒரு புள்ளியாக இருந்துடக்கூடாது. நீ என் ஃப்ரெண்டு தானே, உங்ககிட்ட நான் எல்லாமே சொல்கிறது தானே. அதனால் என்னோடய விசஸை நிறைவேற்ற முடியுமா? அப்படி முடிஞ்சால் என்னையும் என் டயாங் மாமாவையும் சேர்த்து வச்சிடுறியா? சரி, ஜங்குக்கு வெயிட் பண்ணுறான். நான் ஜங்குக் கூட அவுட்டிங் போகிறேன். இன்றைக்கி லீவுன்றனால நான் நைட்டு வந்து பேலன்ஸ் எழுதுகிறேன். அண்ட் மிஸ் யூ ஃப்ரெண்ட் அப்படி சொல்லி அந்த டைரியில் எழுதிட்டு அந்த டைரியை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த டைரிக்கு க்யூட்டாக ஒரு கிஸ் கொடுத்துட்டு அதை அந்த ட்ராக்குள்ளே வச்சுட்டு ஜிமின் இப்போ வெளியே வரான். பைக்கில் நம்ம ஜங்குக் தான். ஏய் குள்ளச்சி, என்னடி பண்ணுற? ஜங்குக், குள்ளச்சி சொல்லாதன்னு சொன்னேன். சரி சொல்லலை, என்ன பண்ணுற? ஜங்குக்கா, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? நீ தானே சொன்ன எங்கேயாவது ரொம்ப லாங்காக கூட்டிகிட்டு போன்னு சொல்லி. அதான் ரொம்ப லாங்காக கூட்டிகிட்டு போகலான்னு. அவ்வளோ லாங்காவா? காரில் போகலான்ல. டயாங் மாமாவையும் வர சொல்லிவிட்டு நினச்சேன் இவன் டயாங்கை கூப்பிடுவான்னு. உங்கள் டயாங் மாமாவுக்கு ரொம்ப வேலை இருக்கான், அதனால் வர முடியாதான். வேணும்னா ரூமில் தான் இருக்கான், போய் கூப்பிட்டு பாரு. எதுக்கு ஜங்குக்கா கோவப்படுற? ஏய் வண்டியில் ஏறு, டென்ஷன் ஏத்தாத அப்படி சொல்லிட்டு ஜங்கு கோவமாக இருக்கு. ஜிமின் பைக்கில் ஏறி ஜங்குக்கு டைட்டாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கான். பைக்கில் போயிட்டுருக்க நம்ம ஜங்குக்கு தான். ஏன் ஜிமின், உன்னை இவ்வளோ நான் உருகி லவ் பண்ணுறேன், ஆனால் அது உன் கண்ணுக்கு தெரியவே தெரியாதா? அவன் ஜனனியை லவ் பண்ணுறான். ஜனனி அதுதான் அவனுக்கு தெரியும். ஆனால் நீ அவனை லவ் பண்ணுறேன்னு சுற்றிட்டுருக்க. எனக்கு புரியல ஜிமின். உன் கண்ணு முன்னாடி இருக்கிற என்னோட லவ், உனக்கான லவ், உன்னை மட்டும் லவ் பண்ணுற நான் உனக்கு தெரியலையா ஜிமின்? இந்த ஜங்குக்கு உனக்கு தெரியலையா ஜிமின்? சொல்லுடா. எப்படி சொல்லுவ? உன்னோட மைண்டில் நான் இருந்தால் தானே சொல்லுவேன். நான் தான் உன் மனசில் கொஞ்சம் ஒரு 0.5% நான் இருப்பேனா? 1% இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் நானும் உன்னை லவ் பண்ணுற லட்சுமி. சேம் ஏஜ், சேம் ஸ்கூல், சேம் காலேஜ். சொல்லப்போனால் நீ என்னோட அத்தை பையன். இவ்வளோத்துலேயும் எனக்கு நெருங்கி இருக்கிற நீ, என் ஹார்ட்குள்ளே நீ எவ்வளோ க்ளோஸாக இருக்கேன்னு உனக்கு தெரியலையா ஜிமின்? அப்படி சொல்லி அந்த கண்ணாடியில் பார்த்துட்டு ஜங்குக்கோட ஐஸ் அப்படி லைட்டாக கலங்குது. இப்போ ஜங்குக் லாங்காக வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு தான் உட்காந்துட்டு அவங்களோட டேவை அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின், ஜங்குக்கா இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபாரஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு தெரியுமா? பாரு, இந்த ட்ரீலாம் எவ்வளோ லாங்காக, எவ்வளோ அழகாக, அது ஒன்றோடு ஒன்று உரசும் போது அந்த சவுண்டு, அந்த காற்றோட சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக்கா. ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு குள்ளச்சி. உன் பக்கத்தில் இப்படி உட்காந்து உன்னை இப்படி
எப்படி ரசிக்கிறது? நீ எல்லாத்தையும் பார்த்து அப்படியே வியக்கிறத பார்க்கும்போது எனக்குள்ளே அப்படியே ஏதோ ஆகுது குள்ளச்சி. எனக்கு அப்படியே உன்னை கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ ஜிமினா, ஐ லவ் யூ குள்ளச்சின்னு சொல்லணும் போல இருக்கு. எங்கே உன்னோட மரமண்டைக்கும் ஒன்றும் இல்லாத ஹார்ட்டுக்கும் நான் தெரிய மாட்டேனே. அதுக்குள்ளே டயங்க மட்டும்தானே வச்சுருக்க. சங்குக்கா ஒன்று தான். பார்த்தேன். எதுக்குடா கோபமாக இருக்க? என்னாச்சு என் தங்கத்துக்கு? வாயை மூடு, என்னை கொஞ்சிறத ஃபஸ்ட்டு நிறுத்துறியா? சங்குக்கா இந்தா பொடி அப்படி சொல்லி ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறான். அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ காற்று ஒரு மாதிரி வேகமாக அடிக்குது. கீழே இருக்க அந்த மணல்லாம் ஒரு மாதிரி தூசியாக வரும்ல. இப்போ ஜங்குக் அப்படி ஜிமின் முன்னாடி அவனோட ஷர்ட் எடுத்துகிட்டு போய் அப்படியே கவர் பண்ணுறாரு. இப்போ ஜிமின் கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை ஓப்பன் பண்ணான். ஜங்குக்கோட ஃபேஸ் ஜிமின் ஃபேஸ்க்கு முன்னாடி, அதாவது ஜிமின் ஹெட்டாக ரொம்ப டச் பண்ணி அந்த ரெண்டு பக்கம் அவரோட ஷர்ட் இருக்கு இல்லையா, ஓப்பன் ஷர்ட் போட்டு வந்திருப்பார், பனியன் போட்டு அதுக்கு மேலே ஓப்பன் ஷர்ட். அந்த ரெண்டு ஷர்ட்டையும் வந்து இப்படி ஜிமினை ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி, ஜிமின் வந்து ஜெக்கைக்குள்ளே இருக்கிற மாதிரி அவர் கவர் பண்ணியிருப்பார். இப்போ ஜிமின் அப்படியே மெதுவாக பார்க்க ஜங்குக்கு ஒரு மாதிரி கண்ணை இறுக்கி மூடி அந்த இதுவை ஊற்றி வச்சுருக்காரு. இப்போ ஜிமின் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸ், இப்போ தான் ஜிமின் ரொம்ப க்ளோஸாக ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக்கோட ஃபேஸ், ஜங்குக்கோட அந்த ஐஸ், ஜங்குக்கோட லிப்ஸ் ஒரு மாதிரி தடுமாறுது. அதாவது அந்த காற்றடிக்குது இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுது. அந்த லிப்ஸை வந்து அந்த லிப்ஸ் மூமெண்ட் இருக்கும் இல்லையா, குட்டி குட்டியாக அந்த அசையும் இல்லையா, அதை ஜிமின் பார்த்துட்ருக்கான். ஜிமின் அறியாமல் அவனோட ஒரு ஹேண்ட் அவனோட ஹார்ட் கிட்ட மெதுவாக, அதுவும் ரொம்ப ஸ்லோவாக அப்படி இந்த ஊர்ந்து போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவன் செஸ்ட்டுக்கிட்ட அவனோட ஹேண்ட் அவ்வளோ மெதுவாக போய் அவன் ஹார்ட் கிட்ட வச்சுட்டு அதை ஃபீல் பண்ணுறான். அவனோட ஹார்ட் பீட் அடிக்கிற அந்த காற்றை விட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. அந்த காற்று சவுண்டை விட அவனோட ஹார்ட் பீட் சவுண்டு அவனுக்கே அப்படி கேட்குது. ஜங்குக், ஏய் ஜமன் ஓகே தானே? ஏய் குள்ளச்சி ஒன்றை தான். ஜங்குக்கா ஓகே தானே நீ? ஓகே தான். நினச்சேன் இங்கே மழை வர மாதிரி இருக்கு, நம்ம போகலாமா? போகலாம் ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து பைக்கில் போக, இப்போமே ஜிமின் ஜங்குக் கூட வரும்போது அவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு வருவான். ஆனால் இப்போ ஜிமினால் ஜங்குக்கோட ஹிப் கிட்ட கூட ஹேண்டை வைக்க முடியல. ஏதோ ஒரு தடுமாற்றம் ஜிமினுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கு. அந்த ஹேண்டை வைக்க போகும்போதெல்லாம் ஜிமினுக்கு படன்னு ஹார்ட் அடிக்குது. ஒரு மாதிரி பாடி ஸ்வெட் ஆகுது. ஜிமினை அறியாமல் ஒரு மாதிரி தயக்கும். அவனோட லிப்ஸ் ஓரமாக ஏதோ ஒன்று, அவனோட லிப்ஸ் ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது. அவன் மனசு எதையோ போட்டு அப்படி குழப்பிக்கிட்டு இருக்கு. அவனோட பேச்சை அவனோட பிரெயின் துளி கூட கேட்கல. இப்போ ஜங்குக், ஏய் ஜிமின் ரெயின் வர மாதிரி இருக்கு, நான் டைட்டாக ஹக் பண்ணிக்கோன்னு சொன்னேன். ஓகே ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படி மெதுவாக அவ்வளோ சாஃப்டா நம்ம ஜங்குக்கோட ஹிப்லேருந்து அப்படியே கொஞ்சமாக அவனோட ஸ்டொமக் கிட்ட போய் அந்த ரெண்டு ஹேண்டையும் ஒரு மாதிரி கோத்து பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரெண்டு ஹேண்டையும் அப்படியே லாக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே ஜிமின் அவனை அறியாமல் ஜங்குக்கோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணி அவனோட ஹார்ட் பீட் அடிக்குது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்குது. அந்த ஹார்ட் பீட் சவுண்டோட அந்த ஜங்குக் மேலே சாஞ்சா இந்த ப்ரீத் பண்ணுறது ஆப்போசிட்டில் நம்ம யார் மேலே சாஞ்சிருக்கோமோ அவங்க ப்ரீத் பண்ணால் நமக்கு ஃபீல் ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி ஜங்குக்கும் அந்த ஹார்ட் பீட் அந்த ப்ரீத்திங் இருக்கும் இல்லையா, அது ஜிமினால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஜிமின், ஜங்குக்கா இது என்ன ஃபீல்? என்றைக்கும் இல்லாமல் நீ என்கிட்ட க்ளோஸாக இருக்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படி சொல்லி ஜிமின் ஐஸை க்ளோஸ் பண்ணி யோசிச்சுட்டு வர ஜங்குக் அப்படியே ஒரு ஸ்மைலோட, ஏன்னா ஜிமின் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி அவன் மேலே சாஞ்சிட்டு வரான் இல்லையா, அதை நினச்சி அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போய் வீட்டுக்கு முன்னாடி தான் நிறுத்துகிறாங்க. கரெக்டாக வீட்டுக்கு முன்னாடி நிறுத்த
மழை ரொம்ப படன்னு பெய்யுது. இப்போ ஜிமினும் ஜேகேவும் ஃபாஸ்ட்டாக நம்ம ஜங்குக்கோட வீட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. அவங்க உள்ளே போக நம்ம டயாங் ஃபோன் பேசிட்டு வெளியே வர கரெக்டாக இருக்குது. மாமா எங்கே போகிறீங்க? ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா என்ன? அப்படி இல்லை மாமா, எங்கேயோ கிளம்புறீங்கல்ல, அதான் கேட்டேன். போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாது, தெரியும்ல. சாரி மாமா. சரி போங்க, நனைஞ்ச மாதிரி இருக்கு, தலையை தோட்டிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம டயாங் தான் கார்கி எடுத்துகிட்டு வெளியே போகிற நம்ம டயாங்கே ஜிமின் ஏக்கமாக பார்த்துட்ருக்கான். ஜிமினுக்கு தெரியும் டயாங் நம்ம ஜனனியை, அதாவது நம்ம ஜெனியை பார்க்க தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நேராக நம்ம ஜங்குக் தான், இந்தா அவனை பார்த்தது போதும், தலையை தோட்டு அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு டவலை அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் போய் சோஃபாவில் உட்காந்து அவனோட தலையை லைட்டாக இது பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜிமின் அப்படி தலையை தோட்டிகிட்டே அப்படி யோசிச்சுட்ருக்கான். இப்போ டயாங் போனது ஒரு பக்கம், ஜங்குக்கிட்ட க்ளோஸாக இருந்தது ஒரு பக்கம்னு சொல்லி ஜிமினோட மைண்டில் போயிட்டே இருக்குது. நாளைக்கு ஜிமின் காலேஜுக்கு போகணும், ஏன்னா 2 days தான் லீவாக இருந்திருக்கும். ஸோ நாளைக்கு ஜிமின் காலேஜுக்கு போகணும். இப்போ ஜிமின் தான், ஜங்குக்கா சரி டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு தூங்குறேன், நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம், பார்த்து போயிட்டு வா, ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அண்ட் டயாங்கோட பக்கத்து வீட்டில் தான் நம்ம ஜிமின் இருப்பான். ஜங்குக்கும் டயாங்கும் வந்து பிரதர்ஸ். டயாங் தான் ஜங்குக்கை விட 4.5 years வந்து பெரிய பையன், 4 years ஜங்குக்கை விட நம்ம டயாங் பெரிய பையன். ஜிமினுக்கும் ஜங்குக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் எப்படின்னா ஒரு 1/2 years, அதாவது ஒரு 6 month டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் ஜங்குக்கும் ஜிமினுக்கும். அண்ட் சேம் ஸ்கூல் சேம் காலேஜ் இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ காலேஜ் 3rd year பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம டயாங் வந்து அவரோட ஃபேமிலி பிஸ்னஸ் தான் ரன் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கம்பெனி அவர் தான் எடுத்து ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஆப்போசிட் ஒரு கம்பெனி சிஓவை தான் நம்ம டயாங் லவ் பண்ணுறாரு, அதுதான் நம்ம ஜனனி. ஸோ டயாங் இப்போ மீட் பண்ண போகிறது நம்ம ஜனனியை தான். இப்போ ஜிமின் ஃபாஸ்ட்டாக வந்து அந்த டைரி கிட்ட, இன்றைக்கி என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு சின்ன வயசுலலாம் டயாங் மாமா எது பண்ணாலும் ரொம்ப பிடிக்கும். நான் காலேஜ் 1st year படிக்கும்போது டயாங் மாமா என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்தார். அப்போ எனக்கு ஹார்ட் பீட் அடிச்சது பாரு, உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. அப்பா அந்த ஹார்ட் பீட் நிற்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஆனால் அதை விட மோசமாக ஜங்குக்கு என்கிட்ட பக்கத்தில் நெருங்கி வரும்போது இருந்துச்சு. இது ரொம்ப தப்பு இல்லை. ஜங்குக்கு என்ன அப்படி நினைக்கவே இல்லை, நான் ஜங்குக்கு அப்படி நினைக்கலாமா? எனக்கு இது என்ன ஃபீலிங் தெரியல. டயாங் மாமாக்கிட்டேயும் அப்படி தான் தோணுச்சு. இப்போது ரொம்ப வருஷம் கழித்து ஜங்குக்கிட்ட தோணுது. உனக்கு ஏதாவது தெரியுமா ஃப்ரெண்ட், எனக்கு ஏன் அப்படி இருக்குன்னு? எனக்கு தெரியலை. ஆனால் இப்போ என்னால் ஜங்கு கிட்ட கூட போக முடியல. ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது தெரியுமா? இது பதட்டத்தினால வந்ததா இல்லை இது வேறு மாதிரி ஃபீலிங்கா எனக்கு தெரியல. சரி நடக்கிறப்ப பார்த்துக்கலாம். சரி நாளைக்கு காலேஜ் இருக்குது, நான் போய் தூங்குறேன், குட் நைட் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிவிட்டு ரிட்டன் அதை க்ளோஸ் பண்ணி அதுக்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜிமின் போய் படுத்து தூங்கிட்டுருக்காரு. இந்த பக்கம் நம்ம டயாங், என்ன தான் ப்ராப்ளம்? கம்பெனியில் இப்போ லாஸ் ஆகிட்டுருக்கு, அதுதானே இங்கே பிரச்சனை? ஆமாம் டயாங், அதுதான் பிரச்சனை. இப்போ என்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க டயாங், உனக்கு புரியுதா? சரி ஓகே, நான் போய் எங்கள் வீட்டில் பேசுகிறேன். இல்லை டயாங், சரிப்பட்டு வராது. என்ன சொல்ல வர? இல்லை டயாங், அது சரிப்பட்டு வராது. என்ன சொல்ல வரேன்னு கேட்டேன். டயாங், பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏய் என்னடி சொல்கிற நீ? இல்லை எனக்கு புரியல. கம்பெனி லாஸ் ஆகுது, உனக்கு மேரேஜ் பண்ணோன்னு வீட்டில் சொல்கிறாங்க. என் கம்பெனி நல்லா தானடி போயிட்டுருக்கு. நம்பர் 10 என்னோடது தான் 3rd இருக்குது, தெரியும்ல உனக்கு. என் கூட பார்ட்னர்ஷிப் வச்சா உன்னோட கம்பெனி இன்னும் பெஸ்ட் ஆகும்டி, அது கூடவா உனக்கு தெரியாது? அவ்வளோ ஈஸியாக பிரேக்கப் பண்ணலான்ற? இல்லை எனக்கு புரியல. என்ன வீட்டில் ஏதாவது அலைன்ஸ் பார்த்துருக்காங்களா?
டயாங் என்னன்னு கேட்டேன். டயாங் எனக்கு இது செட் ஆகுமான்னு தோணலடா. என்ன செட் ஆகுமான்னு தோணலை? நம்ம மேரேஜ் வேணாம் டயாங், ப்ளீஸ். என்ன வேணாம்? இல்லை எனக்கு புரியல. என்ன வேணாம்? லவ் பண்ணும்போது உனக்கு தெரியலை, கூட சுற்றும்போது உனக்கு தெரியலை. ஒரு 3 years இருக்குமா நம்ம லவ் பண்ணி? அவ்வளோ நாள் என் கூட தானே இருந்த. சரி, நான் உனக்கு கிஸ் பண்ணும்போது கூடவா உனக்கு தெரியல இந்த இது நமக்கு செட் ஆகுமா இல்லையான்னு? டயாங் போதும், இதோடு நிறுத்திடலாம். நமக்கு மேரேஜ் லைஃப் செட் ஆகாது டயாங். அதுதான் ஏன்னு கேட்குறேன். ஏன், எதுக்கு, என்ன ரீசன்? டயாங் எனக்கு மேரேஜ் ஆக போகுது. எனக்கு வீட்டில் வேறு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. அவர் கூட நான் ஃபாரினில் போய் செட்டில் ஆக போகிறேன். இங்கே இருக்க கம்பெனியை அப்பா பேரில் எழுதி வச்சுட்டு நான் அவரோட கம்பெனிக்கு போய் அவர் கூட சேர்ந்து பார்ட்னராக இருக்க போகிறேன். ஓ, இதுதான் ரீசனா? நினச்சேன்டி. என்ன, என்னை விட பணக்காரனா? அந்த அவன் இருக்கிற அந்த ஃபாரினில் நம்பர் 1 பணக்காரனா? நீ இப்படி சீப்பாக போவேன்னு நினச்சே பார்க்கல டயாங். ஓகே ஓகே ஓகே, உன்னோட முடிவு தானே எல்லாம். எனக்கு நீ தான் ப்ரப்போஸ் பண்ண, என்னை நீ தான் லவ் பண்ண வச்ச, உன் பின்னாடி சுற்ற விட்ட. உனக்கு ஏதாவது பிஸ்னஸில் டவுட்னா கிளியர் பண்ணுவேன். உனக்கு டென்ஷன் ஆனால் உன் கூட இருப்பேன். உன்னை ஹக் பண்ணுவேன், உன்னை கிஸ் பண்ணுவேன். டயாங் ஓகேடி, இப்போ நீ என்ன வேணான்ற, இதை நான் அக்செப்ட் பண்ணோம்ல. நீ ப்ரப்போஸ் பண்ணும்போது அக்செப்ட் பண்ண, இப்போ நீ வேணான்றப்பவும் நான் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். டயாங் அது ஐம் சாரி டயாங், வீட்டில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆமாண்டி, ஆமாம், நீ ரொம்ப சின்ன பொண்ணுல்ல, உனக்கு எதுவும் தெரியாதுல்ல. உன்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோன்றதுக்கு என்கிட்ட வாய் கிழிக்க தெரியுதுல்ல. அங்கே போய் உங்கள் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் பேச தெரியாதா? டயாங் போதும், ஸ்டாப் பண்ண. என்னோடய அம்மாவும் எங்கள் அப்பாவும் இழுக்காததில். ஓகே ஓகே, நீயே இல்லைன்னு ஆகிறப்ப உன் ஃபேமிலி மட்டும் எனக்கு என்ன? வேணாம், ஏதாவது சொல்லிட போகிறேன், கிளம்பு. டயாங் ஐம் சாரி. இல்லடி, எனக்கு புரியல. கிளம்பிடு, டென்ஷன் ஆகிடுவேன். டயாங் அது வந்து டயாங் கிளம்பிடு, டென்ஷன் ஆகிடுவேன்னு சொன்னேன். டயாங் இது உனக்கு கஷ்டமாக இருக்கும். ஏய் கிளம்பிடி, ஃபஸ்ட்டு மூடிட்டு போறியா? அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடவா? சாரி டயாங், உன் சாரிலாம் எனக்கு தேவையில்லை, கிளம்பு ஃபஸ்ட்டு. ஓகே அப்படி சொல்லிவிட்டு அங்கே நம்ம ஜனனி அவங்க கிளம்பி அங்கேருந்து போயிடுறாங்க. டயாங் அவ்வளோ டென்ஷனில் அந்த வால்லையே அவரோட ஹேண்டை வச்சு அப்படி பஞ்ச் பண்ணுறாரு. நான் நினச்சி பார்க்கலடி, என்னை நீ அவ்வளோ லவ் பண்ண, எப்படி கொஞ்ச நேரத்தில் என்னை உன்னால் தூக்கி போட முடிஞ்சுது. நான் உனக்கு அவ்வளோ ஈஸி ஆகிட்டேனாடி. நீ தாண்டி வந்து ப்ரப்போஸ் பண்ண காலேஜ் படிக்கும்போது. நீ தாண்டி ஒவ்வொரு தடவையும் என்னை சேஞ்ச் பண்ண. நான் பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ணுறப்ப நானும் ரன் பண்ணுறேன்னு உங்கள் பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ணேன். ஒவ்வொன்றும் எனக்கு பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆனால் இப்போ உனக்காக என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போகிறல்ல, உனக்கு ஈஸி ஆகிடுச்சுல அப்படி சொல்லி அப்படி பஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிமின் கிளம்பி நேராக வெளியே வர ஜங்குக், ஹோய் என்ன ரிட்டன் பஸ் போக போறியா? ஆமாம் ஜங்குக்கா. ஏய் வண்டியில் வந்து ஏறு, ஓவராக பண்ணாத, ஒவ்வொரு நாளும் உன்னை வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கணும். ஜங்குக்கா ஆனால் உனக்கு மூடு, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இப்போ வரியா இல்லை நான் கிளம்பவா? வரேன் அப்படி சொல்லி ஜிமின் போய்
பைக்கில் ஏறி உட்காந்துட்டு சங்குக்கு மேலே ஹேண்டை வைக்க அதே பதட்டம், அதே சேம் ஃபீலிங். ஜிமினுக்கு படபடானது, ஸ்வெட் ஆகுது. ஜிமினுக்கு அது என்னன்னு கூட சொல்ல முடியல. சங்குக் அவ்வளோ அழகாக பைக் ஓட்டிகிட்டு போக இப்போ ஜிமினோட ஹேண்ட்ஸ் ஜங்குக்கோட ஹிப்பை பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. அதாவது ஜங்குக்கோட டிஷர்ட்டை அப்படி டைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி பிடிச்சிருந்துமே ஜிமினோட ஹேண்டில் ஒரு மாதிரி சேக் ஆகுது. ஜிமின் அப்படியே மனசுக்குள்ளே ஒன்றும் இல்லை ஜிமின், ஒன்றும் இல்லை ஓகே. என்ன ஃபீலிங்காக இருக்கும்? சரி ஓகே. ஜங்குக்கா முன்னாடியே நிறுத்து. ஏன் எதுக்கு? இல்லை, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நீயும் நானும் ஒன்றா வந்தா இதுதான் உன்கிட்ட பிடிக்காதது ஜிமின். சரி இறங்கு அப்படி சொல்லி நம்ம கேட் கிட்டேயே ஜிமினை இறக்கி விட்டுறான். ஜங்குக்குள்ளே போக ஜிமின் நடந்து போக இந்த பக்கம் நம்ம ஒயன் தான். ஏய் ஜிமினா, என்னடா பண்ணுற? பார்த்தா எப்படி தெரியுது? இப்போ தான் உள்ளே போகிறேன். நானும் வந்து ரொம்ப நேரமாக கேட் கிட்ட தான் வெயிட் பண்ணுறேன். எப்படியா இருந்தாலும் ஜங்கு கூட வந்து இங்கே தான் இறங்குவேன்னு எனக்கு தெரியும். அப்படியா? அந்த அளவுக்கு ஜிமினை பற்றி தெரிஞ்சிருக்கியா? டே, என்னை விட யாரும் ஒன்று புரிஞ்சிக்க மாட்டாங்கடா. அப்படியா ஒயன்? ஆமாண்டா என் மூச்சு பையா அப்படி சொல்லிட்டு எங்கள் ஒயன் ஜிமின் மேலே ஹேண்டை போட்டு ஜிமினை கூட்டிகிட்டு போகிறா. இப்போ ஜிமின் ஒயனை பார்த்துட்டு, ஏன் ஒயன், ஒரு பர்சனுக்கு 2 பேர் மேலே லவ் ஃபீலிங் வருமா என்ன? ஏன்டா என்னாச்சு திடீர்னு இந்த மாதிரி கொஸ்டின்? உங்கள் டயாங் மாமா மேலே வச்சுருந்த லவ் வேறு யாராவது மேலே மாறிடுச்சா என்ன? வாயை மூட்ரி அப்படி சொல்லிட்டு கிளாஸ்க்கு போகிறாங்க. ஜங்குக்கும் சேம் கிளாஸ் தான். இப்போ நம்ம காய் தான். ஹே மச்சான், எனக்கு ஒன்று சொல்லு. எப்போ தான் நீ போயிட்டு உன்னோட ஆளுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன்? இங்கே பாரு, டென்ஷன் ஏற்றாத, செம்ம காண்டாயிடுவேன். அவன்கிட்ட நான் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவனுக்கு டயாங்க பிடிச்சிருக்குடா மச்சான், அவனுக்கு டயாங்க பிடிச்சிருக்கு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் டயாங்குக்கு தான் அவனை பிடிக்கலல்ல. அப்புறம் என்னடா, உன் அண்ணாக்கு தான் அவனை பிடிக்கலல்ல. காய், நீ சொல்கிறது உண்மை தான். என் அண்ணாக்கு அவனை பிடிக்கல. ஆனால் அவன் மனசில் டயாங் கொடுத்த இடத்த எனக்கு துளி கூட கொடுக்கலடா. அவன் மனசில் நான் ஒரு ஊரமாக கூட இல்லைடா. அவன் இன்ன வரைக்கும் என்ன அவனோட ஃப்ரெண்டாக பார்க்குறான். அவனுக்கு அத்தை பையன் கூட என்னை பார்க்கல தெரியுமா? டயாங்க மாமா மாமான்னு கூப்பிடுவான், பேரை கூட சொல்ல மாட்டான். இது வரைக்கும் அவன் என்ன மாமான்னு கூட கூப்பிட்டது இல்லைடா. அவன் என்ன ஒரு ஃப்ரெண்டு லிஸ்ட்டில் தானே பார்க்குறான். ஜங்குக், நீ வெளியே சொன்னாதான் அவன் யோசிப்பான். பயமாக இருக்கு காய். எங்கே நான் போய் சொல்லிவிட்டு அவன் பேசாமல் அமைதியாக போயிட்டா, என்னை வெறுத்துட்டா. சே, அப்படிலாம் பண்ணிட்டானா என்னால் தாங்க முடியாதுடா. இப்படியே இருக்கட்டுமே. அவன் எப்படி டயாங் மேலே இருக்க ஃபீலிங்ஸை அவனுக்குள்ளேயே வச்சு ஒவ்வொரு நாளும் பெயினோடு இருக்கானோ, அவன் மேலே நான் வச்சுருக்க ஃபீலிங்கை எனக்குள்ளேயே வச்சு அதே பெயினை நானும் வச்சுக்கிறேன்டா. அவன் அனுபவிக்கிற அதே பெயினை நானும் அனுபவிச்சுக்கிறேன். எனக்கு அது பிடிச்சிருக்குடா. அது வலிச்சாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. மச்சான், இப்படிலாம் வேணாம் மச்சான். நீலாம் இப்படி எமோஷ்னல் டைப்பே இல்லைடா. எப்போ அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சியோ என் மச்சான்குள்ளே இருந்த எல்லாமே போயிடுச்சு. அவ்வளோ ஸ்ட்ராங், போல்டு, ஆனஸ்டான பர்சன் நீ. இப்படி உடஞ்சி எமோஷ்னலாக இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது முடியலடா மச்சான். போதும் காய், விட பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே கிளாஸஸ் போகுது. ஜங்குக் அப்படியே ஜிமினை சைட் அடிக்கிறது, கிளாஸஸ் பார்க்குறதுன்னு சொல்லி தான் அவரோட டைம் போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் ஜிமின், ஓகே நான் கொடுத்துட்றேன், மறக்காத, கண்டிப்பாக கொடுத்துடணும், கொடுத்துட்றேன் அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் அதை வாங்கி அவன் பேக்கில் வச்சுட்டு நேராக வரான். ஜங்குக் கேட்கிட்ட நிற்க ஜிமினும் வண்டியில் ஏறிட்டு கரெக்டாக வீட்டுக்கு தான் போகிறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜங்குக் வீட்டுக்கு நேராக வந்துட்டு இப்போ ஜங்குக் தான், ஜிமின் வா
அம்மா ஈவினிங்கே ஏதோ உனக்காக ஸ்பெஷலாக செய்கிறேன்னாங்க, ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு போவா அப்படி சொல்லி ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி ஜங்குக் இழுத்துட்டே போகிறான். ஆனால் ஜிமினோட ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. ஏய் ஜிமன், என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை ஜங்குக்கா. ஏய் குள்ளச்சி, என்ன ஆச்சு? ஏன் வாய்ஸ்லாம் உள்ளே போகுது? இல்லை ஒன்றும் இல்லை ஜங்குக்கா, நான் ஒன்று கேட்கணும் அப்படி சொல்ல இப்போ ஜங்குக் ஸ்டாப் ஆகிட்டு, டே அண்ணா என்னடா ஆச்சு உனக்கு அப்படி சொல்லி ஃபாஸ்ட்டாக ஓடி போக ஜிமின் இப்போ தான் பார்க்குறான் நம்ம டயாங்கோட ஹேண்டில் கட்டு போட்டு வச்சுருக்கிறத. டே என்னடா ஆச்சு அப்படி சொல்ல டயாங்கோட ஃபேஸ் அழுது அழுது ஒரு மாதிரி பிங்காக, கண்ணில் ஒரு மாதிரி ரெட்டாக, அதுவும் கோவத்தில் ரொம்ப செவந்து போய் அப்படி இருக்குது. ஜிமின், மாமா மாமா என்னாச்சு? மாமா நீங்கள் ஓகேவா? மாமா மாமா என்னை பாருங்க, நீங்கள் ஓகேவா அப்படி சொல்லி கேட்க இப்போ டயாங் அப்படியே நம்ம ஜிமினை பார்த்துட்டு, என்ன ஜிமின், என்ன வேணும் உனக்கு? இப்போவும் வந்து மாமா நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்ல வந்தியா? மாமா அப்படி இல்லை மாமா. சொல்லுடா, அதுதானே சொல்லுவ. எப்படா சான்ஸ் கிடைக்கும் அவன்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணலாம் தானே உன் வேலை. சே, உனக்கெல்லாம் நான் இதுக்கு மாமாவாக வந்து பிறந்தேன்னு தோணுது. எங்கள் அப்பாவுக்கு எனக்கு பதில் வேறு பிள்ளை பிறந்திருக்கலாம். உன்னோட டார்ச்சர் தாங்க முடியல ஜிமின், பைத்தியக்காரனாகிற ஜிமின். மாமா நான் ஏதோ என்ன நீ பண்ணல, எல்லாமே நீ தான் பண்ணுற. டயாங் அமைதியாரு. ஏய் நீ வாயை மூடுறா, எப்போ பார்த்தாலும் ஜிமினுக்கு சப்போர்ட் நீ தான். உனக்கு தெரியுதா, எனக்கு இவனை பிடிக்கல, இவனை நான் லவ் பண்ணவே இல்லை ஜங்குக். ஆனால் இவன், ஏய் டயாங் ஏதோ கோவத்தில் இருக்க, வார்த்தையை விடாத டயாங். ஏய் நீ வாயை மூடுறா, உன்னை விட எனக்கு நல்லா தெரியும், உன்னை விட 4 வருஷம் நான் பெரியவன், எனக்கு தெரியாதுதான் உனக்கு தெரிய போகுது. டயாங் வேணாம், அண்ணன்னு கூட பார்க்க மாட்டேன், செவ்வளு பிஞ்சிரும் பார்த்துக்க, அடிச்சேன்னு வச்சுக்கோயேன். ஏய் என்ன அடிப்ப அப்படி சொல்லிட்டு டயாங் எழுந்திரிச்சு ஜங்குக்கு அடிக்க, ஜங்குக் டயாங் அடிக்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ஃபைட் போக இப்போ ஜங்குக்கோட அம்மா, ஏய் ஏன்டா இப்படி அடிக்கிறீங்க, என் பசங்க தானாடா 2 பேரும், ஏய் நிறுத்துங்கடா. அம்மா அவன்தாம்மா எல்லாத்தையும் பண்ணுறான், அம்மா அவன்தான் பண்ணுறான் அப்படி சொல்லி 2 பேரும் அப்படி கோவத்தில் உட்கார ஜிமின் அப்படின்னு 2 பேரையும் பார்த்துட்டு, மாமா நான் அடிப்பட்டது தான், நீ ஒன்றும் கேட்க வேணாம், உன்னால் என் லைஃப்பில் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஜிமின், என் ஹாப்பினஸையும் இழந்துட்டேன். ஏன் ஜிமின், உனக்கு என் மேலே தான் ஃபீலிங் வருமா? வேறு ஊரில் யாருமே இல்லையா? அவங்க மேலாம் ஃபீலிங்ஸ் வர வேண்டியதானே, என் மேலே எதுக்கு உனக்கு ஃபீலிங்ஸ் வருது? மாமா ஜிமின் என்ன நடக்குது? அத்தை அதுவாம்மா, நம்ம அப்பாவோட தங்கச்சி பையன் இருக்கான்ல இந்த ஜிமின், அவனுக்கு என்னை பிடிச்சிருக்கான், என்ன லவ் பண்ணுறானா, நானா அவனை லவ் பண்ணணுமா, அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? மாமா நான் அப்படி எதுவும் சொல்லலை. ஓ வேறு எப்படி சொன்னேன்? அடிக்கடி வந்து மாமா நான் உங்களை லவ் பண்ணுறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தியே, அதை விடவா? மாமா நான் சொன்னேன் மாமா, ஆனால் என்ன? இங்கே பாரு ஜிமின், எனக்கு சீரியஸாக உன்னை பார்க்கவே கடுப்பாக இருக்குது, போயிடு சரியா? நான் ஏதாவது டென்ஷன் ஆகி உன்னை திட்டுறதுக்குள்ளே கிளம்பிடு. வேணாம், இந்த டயங்க நீ பார்த்ததில்ல, போயிடு போயிடு ஜிமின். டே என்னடா பேசுகிற? அவன் கேட்டானா உரிமையெல்லாம் கேட்டிருக்கான், இப்போ அது என்னடா உனக்கு தப்பாயிடுச்சு? மா என்ன உரிமை இருக்கு அவனுக்கு? நான் அவன்கிட்ட அப்படிலாம் பழகவே இல்லை. ஏய் நான் என்னைக்காவது அவங்ககிட்ட அப்படி பழகிருக்கேன்னா ஜிமின்? இல்லை. பார்த்தீங்களா, உனக்கு என் மேலே ஃபீலிங் வந்தால் நான் எதுவும் பண்ண முடியாது, எனக்கு எப்போவுமே உன் மேலே ஃபீலிங்ஸ் வரவே வராது. கிளம்பு ஃபஸ்ட்டு. சாரி மாமா அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஓட ஜங்குக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஜிமின் பின்னாடியே போகிறாரு, ஏன்னா ஜிமின் ரொம்ப வீக் பர்சன், ரொம்ப சென்சிட்டிவான பர்சன், ரொம்ப இன்னசென்ட் பர்சன், ரொம்ப உடஞ்சிருவான்னு ஜங்குக்கு நல்லா தெரியும். ஜங்குக்கு போக ஜிமின் ஃபாஸ்ட்டாக போய் மெயின் டோரே லாக் பண்ணிடுறான். ஜங்குக்கு அப்படி டோரை தட்டுறான். ஜிமினோட அம்மா அப்பா எல்லோரும் வந்துடுறாங்க. ஜிமின் யாரையும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த கதவுக்கிட்டே நின்று அப்படி அழுதுட்டுருக்கான்.
ஜிமின் ஜிமின் ஓப்பன் பண்ணு ஜிமின். அவன் தானே உன்னை திட்டினா, நான் என்ன பண்ண ஜிமின்? ஓப்பன் பண்ணு. ஜிமின் ஜிமின் ஓப்பன் பண்ணு ஜிமின், ஜிமின் ஓப்பன் பண்ணு ஜிமின் அப்படி சொல்லி ஜங்குக் அப்படி டோரை தட்டிகிட்டு இருக்கான். ஆனால் ஜிமின் கேட்குற மாதிரி இல்லை, அப்படி அழுதுட்டுருக்காரு. ஜங்குக் கோவமாக வந்து நம்ம டயாங்கை திட்டலான்னு வந்தா அதுக்குள்ளே டயாங் அவரோட லக்கேஜில் பேக் பண்ணிவிட்டு அவ்வளோ சீக்கிரம் இங்கே கிளம்பி போயிட்டார். அந்த 1 hour கேப் தான் ஜங்குக்கு. அந்த 1 hour அங்கே ஜிமின் கிட்ட போராடி கதை ஓப்பன் பண்ணுன்னு கேட்டுட்டு வர்றதுக்குள்ளே இங்கே நம்ம டயாங் கிளம்பி எங்கே போனார்னே தெரியல. உன் பையன் எங்கே? அதான் உலகத்திலே இல்லாத பையனை பெற்று வச்சுருக்கியே, எங்கம்மா அவன்? டேய் ஜங்குக் இருடா, அவன் எங்கே கிளம்பி போயிட்டான்டா. எங்கே போனான்? பார்க்கு தானே போயிருப்பான். நான் போகிறேன். டேய் லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிட்டான்டா. என்னம்மா சொல்கிற? என்னம்மா அவனுக்கு பிரச்சனை? இப்போ எதுக்கு ஜிமின் அவன் ஹர்ட் பண்ணுறான்? இங்கே பாருமா, அவன் என்ன அடித்தானோ இல்லை யாரை பேசினாலும் நான் அமைதியாக இருப்பேன். ஆனால் ஜிமினை யாராவது திட்டினாலோ ஏதாவது பண்ணாலும் நான் பொறுமையாக இருக்க மாட்டேம்மா. ஏன் சாங்கு, ஜிமினை உனக்கு பிடிச்சிருக்கா என்ன? ஆமாம்மா, நான் லவ் பண்ணுறேன் ஜிமினை. ஆனால் அந்த ஜிமினுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, டயாங் பைத்தியம். அதான் டயாங் சுற்றிட்டுருக்கான். அந்த டயாங்க்கு அவன் மேலே பைத்தியமாக இருக்கான். யாருக்கு தெரியும் இங்கே யாரோட மனசில் யார் இருக்கான்ட்டு. என் மனசில் இருக்கிறத இன்னும் அவனால் புரிஞ்சுக்கவே முடியல. ஒருத்தனை உருகி லவ் பண்ணுறான். நானும் அவனை அவ்வளோ லவ் பண்ணுறேன், அது கூட அவனுக்கு தெரியலம்மா. என் முன்னாடியே நான் லவ் பண்ணுறவனை அவ்வளோ ஹர்ட் பண்ணுறான். அவன் என் அண்ணனாக இருந்தாலும் எனக்கு கோவம் வருமா அப்படி சொல்லிட்டு சங்கு ஏதோ அவங்க அம்மா வச்சுருப்பாங்க தட்டி விட்டு ஃபாஸ்ட்டாக போய் ரூமில் ஒரு மாதிரி பெட்டில் போய் படுத்துட்டு அவர் கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ். ஏன் ஜிமின், ஏன்டா? நான் எவ்வளவோ சொன்னேன், அவன்கிட்ட போகாத, அவன்கிட்ட நிற்காதடு. அவனுக்கு ஒன்று பிடிக்கலன்னு தெரிஞ்சோம் நான் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணல ஜிமின். எங்கே அவன் அப்படி சொன்னனால நான் ப்ரப்போஸ் பண்ணுறேனோ இல்லை எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சோன்னு நினச்சிருவியோன்னு சொல்லி தான். இல்லை நான் ப்ரப்போஸ் பண்ணுறப்ப அண்ணனை லவ் பண்ணோம், தம்பி ப்ரப்போஸ் பண்ணுறான்னு நினச்சி என்னை வெறுத்து ஒதுக்கிடுவியோன்னு நினச்சேன். ஜிமின் என்னால் பார்க்க முடியலடா. அழுதுட்டு நீ ஒரு மாதிரி ஓடி போனது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குது ஜிமின் அப்படி சொல்லி சங்குக்கு அழுதுட்டுருக்க. இந்த பக்கம் ஃபாஸ்ட்டாக நம்ம டயாங் தான். ஜாக்சன் எங்கே இருக்க? நான் சொன்னது ரெடி பண்ணியாலையா? மச்சான் ரெடி தான், நாளைக்கு போய்க்கலாம் ஓகேவா? ஏன் இன்னைக்கு கிடைக்கலையா? மச்சான் நாளைக்கு தாண்டா போக முடியும். சரி, டிக்கெட் உனக்கும் எனக்கும் தானே? ஆமாம் மச்சான், உனக்கும் எனக்கும் தான். ஆனால் ஏன்டா திடீர்னு? எதுக்கோ எனக்கு இங்கே கொஞ்சம் டேஸ் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். சரி மச்சான், உனக்கு இருந்த கோவத்தை யார் மேலே காட்டலல்ல, நான் ஏன்டா யார் மேலேயே காட்டணும்? யார் மேலே காட்டல. ரொம்ப நாளாக சொல்லாமல் இருந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டேன். காலை கட் பண்ணிட்டு ஓட்டிகிட்டு போக இவன் திருந்த மாட்டான், என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படி சொல்லி நம்ம ஜாக்சன்கா அப்படியே ஃபோனு கீழே இருக்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின், நானா எனக்கு தெரியுமா ஃப்ரெண்ட், இன்னைக்கு டயாங் மாமா என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டார், ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டார். டயாங் மாமா பேசினதெல்லாம் என்னை இங்கே அப்படியே குத்தி கிழிக்குது, வலிக்குது. அவரை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்னா, அவரை நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன்னா, அவருக்கு என்ன பிடிக்கலையா? எதுக்கு அவருக்கு நான் அத்தை பையனாக வந்தேன்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு வச்சுட்டேனோ ஃப்ரெண்ட். நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் போல். அப்படி கத்திட்டு போயிட்டார். நான் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தான் கேட்க போனேன் ஃப்ரெண்ட். ஆனால் அவருக்கு என்ன பிடிக்கல, என்ன சுத்தமாக பிடிக்கல. எனக்கு கஷ்டமாக இருக்கு. நான் டயாங் மாமாவை இவ்வளோ காயப்படுத்துகிறேன்னா, இனி நான் டயாங் மாமாவை கஷ்டப்படுத்த மாட்டேன், சத்தியமாக படுத்த மாட்டேன். டயாங் மாமா இருந்தால் அவர் பக்கத்தில் கூட போக மாட்டேன், ப்ராமிஸ். அவர் பக்கத்தில் போக மாட்டேன் ஃப்ரெண்ட், ப்ராமிஸ். நான் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அந்த டைரியை முடிச்சுட்டு
அப்படியே வந்து படிக்கிறாரு. 2 நாள் ஆகுது. ஜிமின் காலேஜுக்கு வரவே இல்லை. ஒயன் நம்ம ஜங்கு கிட்ட கேட்க, ஜங்குக்கு நடந்ததெல்லாம் சொல்ல, ஒயனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்படியே தான் ஒரு 2 மந்த் போகுது. ஜிமின் ஜங்கு கூட காலேஜ் வருவான், அமைதியாக இருப்பான், யாருக்கிட்டே பேசுகிறதில்ல. இந்த 2 மந்த்துக்கு அப்புறம் ஜிமின் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சேஞ்ச் ஆகிருப்பார். இப்போ ஜிமின் தான், ஒயன் நான் ஓகே தான், ஏன்டி இப்படி பண்ணுற? இல்லைடா, உனக்கு வாய் தான் ஓகேன்னு சொல்லுது, ஆனால் உன் மனசு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு பொண்ணு, ஜிமின் 2 மாதம் ஆச்சு, நான் உன்கிட்ட ஒன்று கொடுக்க சொன்னேன், கொடுத்தியா? சாரி, நான் இன்னைக்கு கொடுத்துட்றேன். தேங்க்யூ ஜிமின் அப்படி சொல்லி அந்த பொண்ணு போய், ஜிமினுக்கு ஆப்போசிட் பெஞ்ச் தான், அவள் போய் உட்காந்துட்டு ஜிமினை பார்த்து சிரிக்க. இப்போ ஏன் தான், என்னாச்சு ஜிமின், என்ன கொடுத்தா? லவ் லெட்டர். என்ன லவ் லெட்டரா? யாருக்கு, உனக்கா? இல்லை. அப்புறம் வேறு யாருக்கு? நம்ம கிளாஸில் வேறு யாராவது பையனுக்கா? யாருக்கு? ஜங்குக்கு. என்ன ஜங்குக்கா? பாரா, நினச்சேன் இவன் அடிக்கடி ஜங்குக்கு ரூட் விடும்போதே. தெரியுமா உனக்கு? ஆமாம், அவள் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஜங்குக்கு சைட் அடிக்கிறாள். அவள் மட்டும் இல்லை, கிளாஸில் பாதி பேர் ஜங்குக்கிட்ட சைட் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஜங்குக்கு நம்பர் குரூப்லேருந்து எடுத்து மெசேஜ் பண்ணால் கூட ஜங்குக்கு ரிப்ளை பண்ண மாட்டான். ஏன் ஒயன்? தெரியல, ஜங்கு கூட மனசில் வேறு யாரோ இருக்காங்களோ என்னவோ. ஒயன், அது யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் ஜிமின், நீ தான் அது. ஆனால் நான் இதை எப்படி உன்கிட்ட சொல்கிறது? இன்னும் அந்த லூசு ஜங்குக்கு உன்கிட்டயே சொல்லலையே. ஒயன், இல்லை ஜிமின், எனக்கு தெரியாது. சொல்லலை அப்படி சொல்ல, ஜங்குக்குள்ளே வர அந்த பொண்ணையே ஜிமின் பார்த்துட்ருக்கான். ஜங்குக்குள்ளே வரும்போது அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ஜங்குக்கை பார்க்க. ஆனால் ஜங்குக்கு யாரையும் கண்டுக்கல. ஜிமினையும் ஒயனையும் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காந்துடுறாரு. இப்போ ஜிமின் ஒயனுக்கு ஒயனோட ஷோல்டர்கிட்ட லைட்டாக அவன் ஃபேஸை திருப்பி ஜங்குக்கை பார்க்க, காய் மேலே ஜங்கு கைப்பட்டு, என்ன மச்சான், என்ன விஷயம்? எல்லாம் மச்சான், அங்கே பாரு ஸ்போர்ட்ஸில் பொண்ணுங்களை செம்மையாக ஆடுதுங்களா? புரியல, நீ வேணா கூட போய் ஒரு மேட்ச் போட்டு வரியா? தூக்கி பந்தாடுவாளுங்க தெரியுமா? மச்சான், நான் பார்க்க தாண்டா செய்கிறேன். நான்லாம் போனேன்னா படக்கூடாத இடத்துலலாம் அடிபட்டு அப்புறம் முடிஞ்சிடும்டா கல்யாணத்துக்கு முன்னாடியே லைஃபு, தெரியுதுல்ல, அடக்கி வாசிக்கணும் சரியா? அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சிரிச்சுட்டே நோட்டை ஓப்பன் பண்ண, ஜிமின் ஜங்குக்கே ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படி திரும்புகிறான். இப்போ என்னாச்சுடா, என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமின் அங்கே முன்னாடி பார்த்துட்ருக்கான். ஜிமினுக்கு அந்த பொண்ணு எழுதின லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஜிமின் வீட்டுக்கு போன உடனே அந்த லெட்டரை தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆனால் ஜிமினுக்கு அது பிடிக்கவே இல்லை. ஜிமின் அவனை அறியாமலே அந்த லெட்டரை அப்படியே கிழிச்சு தூக்கி போட்டு, உனக்கு ஜங்கு கிடைக்கவே மாட்டான், அவ்வையசியாக ஜங்குக்கு நான் உன்கிட்ட கொடுத்துருவேண்ணா, ஜங்குக்கு எனக்கு தான் அப்படி சொல்லி ஜிமின் அப்படியே பெட்டில் படுத்துட்டு ஒரு மாதிரி அவன் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அந்த லெட்டரை படித்தோன்னே அப்படி படுத்துட்டு, எவ்வளோ தெரியும், லவ் யூ ஜங்குக், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீ எனக்கு ஓகே பண்ணால் ஃபஸ்ட்டு உனக்கு கிஸ் பண்ணணும், அவ்வளோ ஈஸியாக நான் விட்டுருவேண்ணா, என் ஜங்குக்கு ஹக் பண்ணவும் கிஸ் பண்ணவும் அப்படி சொல்லி ஜிமின் பேசிகிட்டே இருந்துட்டு, இப்போ ஜிமினோட அம்மா, ஜிமின் அம்மா அப்படி சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, என்னம்மா என்னடா பண்ணுற, சாப்பிடவா? வரேன். என்னடா அழுகிறியா? ரிட்டன் டயங் பேச்சு எடுக்காதம்மா. சரி 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 சீக்கிரம் கீழே வா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான், சரிம்மா சரி சீக்கிரம் கீழே வா சாப்பிட்டேன், ஓகே அப்படி சொல்லி ஜிமின் போய் சாப்பிட்றான். சாப்பிடும் போது ஏதோ மூவி பார்த்துட்ருக்காங்க. அந்த மூவியில் அது எப்படி என்னோடய பாய் ஃப்ரெண்டுக்கு இன்னொருத்தி வந்து ஒரு லவ் லெட்டர் கொடுத்தா நான் அக்செப்ட் பண்ணுவேனா அப்படி சொல்லி அந்த பொண்ணு கோவத்தில் அந்த பொண்ணு முன்னாடி லவ் லெட்டர் கொடுத்த பொண்ணோட ஃபேஸ்க்கு நேராக அந்த லவ் லெட்டரை கிழிச்சு போட்டு அவனோட பாய் ஃப்ரெண்ட் ஹேண்டை பிடிச்சிட்டு போகிறா. ஜிமின் அதை பார்த்துட்டு, இப்போது நானும் அப்படி தானே பண்ணேன், அப்போ
அப்படி சொல்லி ஜிமின் டக் டக்குன்னு போய் ஹேண்ட் வாஷ் பண்ணேன். ஏய் ஜிமின் சாப்பிடலடா, அம்மா எனக்கு போதும் அப்படி சொல்லி ஃபாஸ்ட்டாக வந்து டைரியை ஓப்பன் பண்ணிட்டு, ஏ ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. இந்த 2 மாதத்தில் ஜங்குக்கு என்னை எவ்வளவோ சேஞ்ச் பண்ணான். என்னை அழ விடாமல் என்னை அங்கங்கே கூட்டிகிட்டு போய் எனக்கு பிடிச்ச ஃபேஸ்லாம் கூட்டிகிட்டு போய் என்னை அவ்வளோ காமாக என்னை அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ இதுவாக ஹேண்டில் பண்ணி என்னை இந்த அளவுக்கு நார்மலாக கொண்டு வந்துட்டான். எனக்கு அந்த பொண்ணு லவ் லெட்டர் கொடுத்தது ஏன் பொசசிவாச்சு? எனக்கு ஜங்குக்கா பிடிச்சிருக்கா என்ன அப்படி சொல்லி ஜிமின் யோசிக்க, ஓகே டியர்ஸ், டயாங் பர்த்டே அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணது அன்றைக்கி ஃபோர்ஸ் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி தான் ஃபோர்ஸ் பண்ணணுன்னு எழுதியிருக்க போல். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். பாய்.